நேயர்களுக்கு வணக்கம். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாது அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? அதுவும் இப்ப நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் நிலவரத்தை பார்க்கும்போது புதிதாக வர்ற படங்களுக்கு மவுஸ் அதிகம் அப்படின்னு தெரியுது. என்னதான் திரையரங்குகள்ல திரையிடப்படுற கமர்ஷியல் படங்களுக்கு மக்கள் மத்தியில மவுசு இருந்தாலும் அதை விட அதிகமான மவுசு எங்க இருக்குன்னா, இந்த மாதிரி வரலாற்று உண்மைகளை, நடந்த சம்பவங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ற ஆவண படங்களை பார்க்கும்போது நம்மளோட அரசியல்வாதிகளுக்கு வர்ற பயம் இருக்கே, அப்பப்ப அதை உங்களால அளந்து சொல்லவே முடியாது. ஆமாங்க, அறக்கழகம் ரொம்ப பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய வரலாற்று தரவுகளை தொகுத்து திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆவண படம் ஒண்ணு எடுத்தாங்க. அதோட திரையிடலுக்கு தான் இப்ப தடை விதிச்சிருக்காங்க. நம்மளோட நண்பா நண்பீஸ் ஓட்டு கேட்கும் போது ஆட்சி மாறி எங்களோட ஆட்சி மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க, நாங்க மாற்று அரசியல் கொடுப்போம், கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்போம், மத சார்பின்மை தான் எங்க கொள்கையே அப்படின்லாம் பேசிட்டு மேடைக்கு மேடை மைக்க புடிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஆட்சி பொறுப்பேற்று 2-3 வாரங்கள் தான் ஆச்சு. ஆனா இப்பவே இங்க சிறுபான்மைகளோட உரிமையும் நலனும் பேச்சு சுதந்திரமும் கருத்து சுதந்திரமும் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. சரியா பக்ரீத்துக்கு முன்தினம் பொது இடங்களில் மாட்டிறைச்சி வெட்ட தடை அப்படின்னு GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு ஒண்ணு எழுதுறாரு. அதுக்கு எங்க தமிழ்நாடு அரசுமே வாய் திறந்து எதுவுமே பேசல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த பொது இடத்துல அவங்க மாட்டிறைச்சி வெட்டு கலவரம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இருக்கிற தமிழ்நாட்டுல அப்படி நடந்ததா எனக்கு நினைவுமே இல்லை. ஆனா இது குறித்து தமிழ்நாடு அரசு அவர்கள் தரப்புல எதுவும் சொல்லல. கேட்டா நாங்க கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அங்க தொடங்குனது. அப்படி ஒரு தீர்ப்பு போட்டதுக்கு அப்புறம், சரிப்பா நான் என் வீட்டுக்குள்ளதானே கொண்டாடுறேன், என் வீட்டு கார் ஷெட்டுக்குள்ள வச்சு நான் வெட்டிக்கிறேனே அப்படின்னு போனா அங்கேயும் போய் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருவாங்க. ஒருத்தரோட வீட்டுல இருக்கிற அவரோட வாகனத்தை நிறுத்துற கார் ஷெட்டு எப்ப பொது இடமா மாறுச்சு கண்டிப்பா தெரியல. அங்க தொடங்கி இந்த திருப்பரங்குன்றம் திரைப்படத்தோட திரையிடலுக்கு தடை விதித்தது வர சிறுபான்மையினரோட நலனும் கருத்து சுதந்திரமும் கேள்விக்குறி ஆகிட்டே இருக்கு. சரி, ஒரு ஆவணப்படம் அதை முடக்கிற அளவுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம இந்த வீடியோ முழுக்க இந்த திரைப்படத்தோட திரையிடலுக்கு தடை விதித்ததுக்கு பின்னாடி இருக்கிற சுயநல அரசியலையும், இதுக்கப்புறமா நம்ம ஊர் இடதுசாரி கொள்கை குன்றுகள் ஏன் மௌனமா இருக்காங்க அப்படிங்கிறத பத்தியுமே நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். சரி, ஒரு ஆவணப்படம் அதோட திரையிடலை ஏன் தடுத்து நிறுத்தணும்? அதை பார்த்து ஏன் அரசியல்வாதிகளுக்கு இவ்வளவு பயம்? அப்படி பயப்படுற அளவுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. மதுரை திருப்பரங்குன்றம் மலையில உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல கார்த்திகை தீபம் வரும்போது வருஷம் தீபம் ஏத்துறது 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்துகிட்டு இருக்க ஒரு அழகான அமைதியான சடங்கு. இந்த அழகான அமைதியான சடங்கு போன வருஷம் வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு 2025ல இந்த தீபம் பக்தியையும் தாண்டி ஒரு அரசியல் புயலா எப்படி மாறிச்சு? ஒரு தனிநபர் ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. அது என்ன கேஸ்னா, வழக்கமா ஏத்துற இடத்துல ஏத்த வேணாம், மலைக்கு மேல இருக்கிற தர்காக்கு பக்கத்துல இருக்கிற தீப தூண்ல தான் தீபம் ஏத்தணும் அப்படின்னு ஒரு வழக்கு ஒண்ணு நீதிமன்றத்துல அவர் தொடுக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒருத்தர் கேஸ் கொடுத்துட்டாரு, ஆஹா நமக்கு ஒரு நல்ல ரூட் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சில மதவாத சக்திகள் இதான் சாக்குன்னு இதுக்குள்ள இறங்குறாங்க. இறங்கி என்னென்ன சொல்றாங்கன்னா, நாங்க காவலர்களோட அடக்குமுறையை எதிர்கொள்வோம், முருகப்பெருமான் எங்களுக்கு துணை இருக்கிறாரு, நாங்க தர்காக்கு பக்கத்துல தீபம் ஏத்தியே தீருவோம் அப்படின்னு அவங்களோட வாதத்தை முன்வைக்கிறாங்க. பாருங்க மக்களே, பக்திங்கிறது அந்தந்த தனி மனிதருடைய சுதந்திரம், அவங்களோட மன நிம்மதிக்கு மன அமைதிக்கு அப்படிங்கிறத தாண்டி எப்படி இந்த இடத்தை எப்படி எனக்கு என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம், எப்படி நான் இதை வச்சு மத அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற வழிக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த ஆவணப்படம் இப்படி வீரவசனம் பேசிட்டு முன்னாடி நின்னாங்கல்ல, மதத்தை வச்சு அரசியல் பண்ண, அவங்களோட முகமூடிய அப்படியே கலட்டுது. அதாவது அவங்க ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்கன்னா அங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு அழகாவே எடுத்து காட்டுறாங்க. தீர்மானங்கள் என்னதுன்னா, வருகிற கார்த்திகை தீபம் அன்னைக்கு தர்கா பக்கத்துல தான் தீபம் ஏத்தணும், இந்த பூமி இந்து பூமி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், இந்த மாதிரியான தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க. எப்படி வடக்குல ராமன் அரசியலை வச்சு அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல முருகன் அரசியலை இவங்க கையில எடுத்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல, இது உத்தரப்பிரதேசம் இல்ல தமிழ்நாடு. இங்க இருக்கிற மக்களுக்கு மத சார்பின்மை அவங்களோட மனங்கள்ல ஏற்கனவே நல்ல விதமா வளர்க்கப்பட்டிருக்க ஒண்ணு. எந்த இடத்துலயுமே கிறிஸ்டியன் ஹிந்து முஸ்லிம்னு பார்த்து அவங்க வாழல, எல்லாருமே ஒற்றுமையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஊப்பியா மாறிட்டு வருது, அதை பத்தி நம்ம 2வது பேசுவோம். இந்த மாதிரி அவங்க கூட்டம் போட்டு உருவாக்குன தீர்மானங்கள், அங்க நடந்த பிரச்சனைகள் என்னென்னலாம் அப்படின்னு இந்த ஆவணப்படம் நமக்கு அவங்களோட முகத்திரையை கிழிச்சு ஒன்னும் மக்களுக்காக பேசல, முழுக்க முழுக்க மதத்தை வச்சு அரசியல் பண்றதுக்காக தான் பேசுறாங்க அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டினதுனால இந்த மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை யாருமே மக்களுக்காக பண்ணல, முழுக்க முழுக்க மதத்தை வச்சு அரசியல் பண்றதுக்காக மட்டுமே பண்றாங்க அப்படின்னு அந்த ஆவணப்படம் நமக்கு தெள்ள தெளிவா எடுத்துரைக்கும்.
எடுத்துரைக்குது. சரி, இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இதுக்கு முன்னாடி 2025 தலை தூக்குனப்போ அப்ப ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதுல என்ன மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க? 2025 இதே பரபரப்பும் இதே பிரச்சனையும் திருப்பரங்குன்றத்துல தலை தூக்குனப்போ அப்ப இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பிரச்சனையை கையாண்ட விதம், அதுதான் உண்மையான திராவிட மாடல், சமூக நீதி மற்றும் சமத்துவம் பேசுற ஒரு நிலைப்பாடு. ஏன்னா கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் வளர்த்தெடுத்த மத சார்பின்மை, மத நல்லிணக்கம் அப்படிங்கிற கொள்கையிலிருந்து துளியும் மாறாம திமுக அரசு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க அந்த பிரச்சனையில. தமிழ்நாடு எப்பவுமே அமைதி பூங்காவா இருந்திருக்கு. இங்க உங்களோட சூழ்ச்சிக்கும் பிரித்தாளும் கொள்கைக்கும் எப்பவுமே இடம் கிடையாது. இது ஒரு மத நல்லிணக்கமான மாநிலம், இங்க நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படின்னு திமுக ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாங்க. காவல்துறையுமே முழு சுதந்திரத்தோட செயல்பட்டு எந்த விதமான சட்ட ஒழுங்கு சீர்கேடோ மத கலவரமோ வராம முழுமையா பாதுகாத்து நின்னாங்க. கலைஞர் ஆட்சி காலத்துல சிறுபான்மையினரோட வாழ்வாதாரமும் வழிபாட்டு தலங்களும் எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி 2025 இதை வச்சு ஒரு மத கலவரம் பண்ணலாம் அப்படின்னு உள்ள வந்த மதவாத சக்திகளை மறைச்சு ஒரு இரும்பு தூணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நின்று எந்த விதமான மத கலவரங்களோ வராம தடுத்திருந்தாங்க. அப்போ அதாவது அந்த டைம்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில இருந்த விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், IUMLா இருக்கட்டும், இந்த பிரச்சனையை எதிர்த்து குரல் கொடுத்திருந்தாங்க, பேரணி நடத்தினாங்க, ஊர்வலங்கள் கூட்டங்கள் எல்லாம் நடத்தி மக்கள் மத்தியில இதை பத்தி ரொம்ப பேசிட்டே இருந்தாங்க. எந்த விதமான பிரச்சனையும் வராம எல்லாருமே ஒன்னா நின்னு பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு புது கட்சி ஆட்சி தொடங்கி விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்புல ஏறினதுக்கு அப்புறம் இந்த குறுகிய நாள்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால கண்கூடாவே பார்க்க முடியுது. அப்போ திமுக ஆட்சியில இருந்தப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னதான் பவர்ஃபுல்லா, அதாவது நம்ம RSS பாஜக என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் உங்களோட அஜெண்டாவை நாங்க இங்க திணிக்க விட மாட்டோம், தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலமா இருக்கு, நீங்க வடக்குல பண்ற அதே மத அரசியலை அதே ஆன்மீக அரசியலை தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டுல பண்ணாதீங்க, இங்க நாங்க அதை பண்ண விட மாட்டோம்னு திமுக அரசு அதை எதிர்த்து நின்னாங்க. ஆனா இப்போ ஆட்சி மாறின சில வாரங்கள்லயே சிறுபான்மையினருக்கு எதிரான விஷயங்கள், அதாவது சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட். நீதித்துறையை அவங்களோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்னன்னா இந்த இப்ப நான் சொன்ன மாதிரிதான் பக்ரீத்துக்கு முன்தினம் கரெக்டா மாடு வெட்ட தடை போடுறதுல தொடங்கி இப்போ இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை புதுக்கோட்டையில திரையிடப்பட இருந்ததை ஏன் தடுத்து நிறுத்தணும்? ஒரு ஆவணப்படம், அது ஒன்றும் இல்லை, என்ன நடந்தது, என்னென்ன மாதிரியான இதுக்கு முன்ன வரலாறு என்ன இருந்துச்சு, தர்காவும் அங்க இருக்கு, உச்சி பிள்ளையார் கோயிலும் அங்க இருக்கு, ரெண்டுமே அங்க இருக்குன்னா அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான வரலாறு இருக்கு அப்படின்னு நமக்கு முழுக்க முழுக்க எடுத்து சொல்ற ஒரு ஆவணப்படத்தை பார்த்து இவ்வளவு தூரம் தொடநடுங்க என்ன காரணம்? அதிகாரப்பூர்வமா அதை தடை பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட அமைப்போ ஒரு மத சார்ந்த ஒரு அமைப்போ போய் அதை தடை பண்ணல, போலீஸ் போய் அதை தடுத்து நிறுத்துறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஆளுங்கட்சி இதுக்கு ஏன் மௌனமாகவே இருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்னைக்கு பாதுகாத்த கருத்து சுதந்திரத்தையும் பேச்சுரிமையும் குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் படத்தோட திரையிடலுக்கே தடை விதிச்சிருக்கு இப்ப புதிதாக அமைந்திருக்கிற விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு. திமுக அரசு கொடுத்த அந்த பாதுகாப்பும் கருத்து சுதந்திரமும் இப்ப இருக்கா அப்படின்னு சிறுபான்மையின மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு காரணம் இந்த அரசோட பலவீனமும் இவங்களோட திமுக அரசு அன்னைக்கு கொடுத்த பாதுகாப்பும் அந்த கருத்து சுதந்திரமும் இப்ப இருக்கா அப்படின்னு சிறுபான்மையின மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு காரணம் இந்த புதிய அரசோட பலவீனமும் இவங்களோட மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்குமா இருக்குமோ? மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்னா நான் யார் கூட சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்கும் காரணமா இருக்குமோ அப்படின்னு தோன்றதை நம்மளால தவிர்க்க முடியல. நம்ம இப்போ இந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கு, அதாவது ஒரு மிகப்பெரிய அரசியல் நகைச்சுவைக்கு வருவோம். இந்த தடையை விட நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது என்ன விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டுல எங்க சிறுபான்மையினர்களுக்கோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ தலித்துகளுக்கோ என்ன பிரச்சனை வந்தாலும் மேடையை போட்டு மைக்க புடிச்சு அனல் பறக்க பேசுற நம்ம இடதுசாரி கட்சிகள், அதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், சிறுபான்மையினர்களுக்காகவே உருவான அந்த கட்சிகளும் இப்படி ஒரு திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று ஆய்வுகளை காரணமா காட்டி திரைப்படத்தை அதிகாரப்பூர்வமா தடை பண்ணும்போது எதுவுமே பேசாம ஏன் மௌனம் காக்குறாங்க? இப்ப எங்க போச்சு நீங்க மேடையில பேசுற அந்த அனல் பறக்கிற வார்த்தைகள் எல்லாம்? ஏன்னா இப்ப இவங்க எல்லாம் தாவேக்கா கூட கூட்டணி அப்படி சொல்லக்கூடாது, நாங்க இந்த கூட்டணியிலும் இல்லை வேற எந்த கூட்டணியிலும் இல்லைன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ டைரக்டா கூட்டணி இல்லாம இன்டைரக்டா ஆதரவு கொடுத்து அமைச்சர் சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மௌனம் ஏன் காக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வராம இருக்காது. இப்போ சிறுபான்மையினர்களின் குரலை, அவங்களோட வரலாறை பத்தியும் அவர்களோட குரல்களையும் பதிவு செய்யற ஒரு ஆவணப்படத்துக்கு தாவேக்கா அரசு தடை விதிச்சிருக்கும் போது கூட தானே உட்கார்ந்து இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? சிறுபான்மையினர்களின் குரல் ஒடுக்கப்படுகிறதா தாவேக்கா ஆட்சியில் அப்படின்னு போர்ஸா ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கலாம். அப்படி இல்லையா, எப்பா தம்பி ஏன்பா அப்படி பண்ற, ஏன்பா அப்படி செய்யற,
உன்னால நாங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது அவங்க சொல்லியிருக்கலாம். இது வரைக்கும் இது எதையும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. மேபி இன்னைக்கு ஈவினிங்குள்ள நியூஸ் கார்டு வரலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோட கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கார்டு வேணா இன்னைக்கு ஈவினிங்குள்ள வரும்னு நான் வெயிட் பண்றேன். இதெல்லாம் நம்ம அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா ஒரு சுடுகாட்டுல எந்த அளவுக்கு அமைதி நிலவுமோ அந்த அளவுக்கு அமைதி நிலவுது அவங்க பக்கத்துல இருந்து. போன முறை திமுக கூட்டணியில இருந்தப்போ பாசிசத்தை எதிர்ப்போம், சனாதனத்தை விரட்டுவோம், மத நல்லிணக்கத்தை காப்போம் அப்படின்னு மேடைக்கு மேடை முழங்குனீங்க. இப்ப தாவேக்கா கூட கூட்டணியில இருக்கிறதுனால அட்லீஸ்ட் அப்போ ஒரு 2 அமைச்சர் சீட்டுக்காக இப்படி மக்களுக்கு நடக்கிற எந்த விதமான அடக்குமுறைகளையும் எதிர்த்து கேள்வி கேட்காம அமைதியா இருப்பீங்களா? இதுதான் உங்களோட அரசியலா? இந்த மாதிரிதான் நீங்க அரசியல் பண்ணுவீங்களா? இந்த அரசியலை தான் உங்களை பார்த்து நாங்க கத்துக்கிட்டோமோ அப்படின்னு எங்க மேல எங்களுக்கே கேள்வி வருது. சிறுபான்மையினரின் காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா அரசு பண்ற இந்த எந்த விதமான அடக்குமுறைகளுக்கும் எதிராக கண்டிக்காம கண்ணை மூடிட்டு இருக்கிறது தான் உங்களோட மாற்று அரசியலா? தேர்தல் வரைக்கும் தான் உங்களுக்கு சிறுபான்மையினர்களோட ஓட்டு தேவையா? தேர்தல் முடிஞ்சு நீங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டீங்கன்னா யாரோட கருத்து சுதந்திரத்துக்கு என்ன பாதிப்பு வந்தா எனக்கு என்ன அப்படின்னு தான் கண்ணை மூடிட்டு இருப்பீங்களா விஜய் சார்? உங்களை நம்பிதான் ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் முஸ்லீம்களும் இருக்காங்க தானே. அவங்களோட கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுது, அவங்களோட குரல் வலை நசுக்கப்படுது. யாரு நசுக்குறாங்க? அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு தானே கொடுத்திருக்கு. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாலும் உங்களோட கொள்கை எதிரி அவங்க சொல்றதை நீங்க எப்படி கேட்பீங்க? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. பாஜக உங்களோட கொள்கை எதிரி. மேடையில கிண்டல் பண்ணீங்கல்ல, அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமானு? அந்த பாயாசம் தான் இந்த பிரச்சனை வந்தப்போ சிறுபான்மையினர் பக்கம் நின்னாங்க, சிறுபான்மையினரின் நலன் காத்து நின்னாங்க. இப்ப பாசிசமா பாயாசமானு மேடை போட்டு பேசணும் நீங்க தான் அந்த பாசிசத்தோட அடக்குமுறைக்கு பயந்து இங்க சிறுபான்மையினர் அடக்குறீங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வருது. இந்த ஆவணப்படத்துல வர்ற வரலாற்று ஆய்வாளர்களோட கல்வெட்டு ஆவணங்களை இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எவ்வளவு தடை பண்ணாலும் மறைக்கவே முடியாது. முதல்ல திருப்பரங்குன்றம் மலையோட வரலாறு என்னன்னு நம்ம பார்க்கணும். கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை அங்கு சமண சிற்பங்களும் சமண மத வழிபாடும் செழிப்பா இருந்திருக்கு. 12ஆம் நூற்றாண்டுல சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய துறவி அங்க வந்து தங்கி அங்கேயே இறந்தும் போயிருக்காரு. அவரோட நினைவாதான் அந்த தர்கா எழுப்பப்பட்டிருக்கு. கோவிலும் இருக்கு, தர்காவும் இருக்கு. பல நூற்றாண்டுகளா அங்க வாழ்ற மக்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே நினைக்கலாம். அவங்கவுங்க மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை எதுவோ, அவங்கவுங்க எந்த கடவுளை நம்புறாங்களோ அந்த வழிபாட்டோடய மற்ற மதத்தை சார்ந்த மக்களோடையும் நல்லிணக்கத்தோட ஒற்றுமையா சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா சில மதவாதிகள், சில கிருமிகள்னு கூட நம்ம அவங்கள சொல்லலாம், அவங்களோட அரசியல் லாபத்துக்காக, அவங்களோட சுய லாபத்துக்காக இதை வச்சு அரசியல் பண்ணி மத அரசியலாக்கி இந்த திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவேங்கிற அளவுக்கு மத வெறுப்பையும் மத அரசியலையும் தூண்டுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது போக இப்போ திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து அதை வேற எல்லாருக்கும் போட்டு காட்டி நம்மளோட பிளான் எல்லாம் உடைச்சிருவாங்களோ, இதெல்லாம் மக்கள் மத்தியில போயிட்டா நம்மளோட வெறுப்பு அரசியல் வேலை செய்யாதோ அப்படின்னு பயந்துட்டு சென்ட்ரல்ல இருந்து அழுத்தம் கொடுத்து ஸ்டேட்ல இதை பண்றாங்களா, இல்ல ஸ்டேட்டே தன்னிச்சையா முடிவெடுத்து? ஏன் நான் இதை சொல்றேன்னா, எங்களோட முதலமைச்சர் இதுக்கு முன்ன ஒரு நடிகரா இருந்தாரு. அவரோட படங்கள்ல முஸ்லிம்ஸ் அவர் எப்படி சித்தரிச்சிருக்காருங்கிறத நாங்க பார்த்து வளர்ந்துருக்கோம். இறுதியா ஒரு படம் நடிச்சாரு, அது கூட அவரோட பெர்மிஷன் இல்லாம பாவம் லீக் பண்ணி விட்டாங்க. அந்த படத்துலயுமே முஸ்லிம்களை எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் அவரை காட்டியிருக்காங்கன்னு நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ இந்த மாதிரி சிறுபான்மையினர்களை டார்கெட் பண்ணியே எல்லா பிரச்சனையும் வரும்போது வாயே திறக்காம கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்றோங்கிற பேர்ல அமைதியா இருக்கிறது மறைமுகமா RSS பாஜக தமிழ்நாட்டுல வளர்றதுக்கு துணை போறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இத கேள்வியே கேட்காம கூட இருக்கிற இடதுசாரிகளை பார்த்தாலும் உங்களோட கொள்கை பிடிப்பு என்னன்னு எங்களுக்கு புரியுது. இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டுல கொண்டு வர நினைக்கிற இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது ஊபி இல்ல தமிழ்நாடு. இங்க இருக்கிற மக்களுக்கு மதத்தை நம்புறதுக்கும் அதை வச்சு அரசியல் பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் நல்லாவே தெரியும். அதை புரிஞ்சுதான் அவங்க நடப்பாங்க. கடைசியாக மக்களே, மலையில தீபம் ஏத்துறது ஒரு அன்போட, ஒரு நம்பிக்கையோட, ஒரு பக்தியோட எடுத்துக்காட்டு. அந்த தீபத்துல இருக்கிற தீய ரத்தம் பாக்குற தீயா மாத்துறதுக்கு இங்க இருக்கிற சில இங்க இருக்கிற சென்ட்ரல்ல இருக்கிற இப்போ ஸ்டேட்ல புதுசா வந்திருக்கிற சில மதவாத கும்பல்கள் முயற்சி பண்ணலாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியணும், இந்த தமிழ்நாட்டுல மத நல்லிணக்கம் எப்பவுமே இருக்கும். கட்சிகள் மாறலாம், கூட்டணிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், முதலமைச்சர்கள் மாறலாம். ஆனா இந்த தமிழ்நாட்டோட மத சார்பின்மையும் மத நல்லிணக்கமும் பன்முகத்தன்மையும் எப்பவுமே மாறக்கூடாது. அதை ஆட்சியாளர்கள் பாதுகாக்கிறாங்களோ இல்லையோ, அதை பாதுகாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த முக்கியமான முடிவு எடுக்கப்பட வேண்டிய இந்த நேரத்துல கொள்கைக்காக நிக்க போறோமா, இல்லைன்னா 2 அமைச்சர் சீட்டுக்காகவும் அமைச்சரவை பதவிக்காகவும் நம்மளை வந்து அப்படி கொண்டாடுற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு அது எப்ப புரியும்னு தெரியல. நம்மளை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க இதுக்கு முன்னாடி பேசினதையும் உங்க கொள்கைகளையும் மறந்து இந்த கூட்டத்துக்கே துணை போக போறீங்களா அப்படிங்கிறதும் இப்ப மௌனமா இருக்கிற கூட்டணி கட்சிகள் இனிமேதான் முடிவு செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒரு ஆவணப்படத்துக்கு உங்களால தடை விதிக்க முடியும். ஆனா அது பின்னாடி இருக்கிற வரலாற்று உண்மைகளுக்கும் மக்களின் உணர்வுகளுக்கும் உங்களால ஒரு நாளுமே தடை விதிக்க முடியாது. இறுதியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த ஆவணப்படத்துல பொதுமக்கள் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கிற மாதிரி காட்சி ஒண்ணு வரும். அதுல ஒரு பேசுற பொதுமக்கள்ல இருந்து ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கடவுளை நம்புறேன் அப்படின்னு வர்றவன் ஜாதி மதத்தை பார்த்து பேசுவான்னா அது அந்த கடவுளுக்கே அவன் பண்ற துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதாரண பொதுமக்களுக்கு இருக்கிற அந்த அறிவு நம்மளோட அரசியல்வாதிகளுக்கும் இருக்கணும். போய் ஒரு ஆவணப்படத்தை பார்த்துலாம் நீங்க பயப்படுறீங்கன்னா உங்களோட ஆட்சியோட அடித்தளம் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு பாருங்க. உங்க கொள்கை தலைவர் யாருன்னு கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. பார்த்துட்டு இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல இறங்குங்க.